நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் என்றெல்லாம் சொல்ல விரும்பல. காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அநாதைகளா சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கா. நான் தனிச்சு நிக்கிறேன். நான் அநாதையா? நீ அப்படிதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்த. அநாத பையில பார்த்து ஏன் அரண்டு போய் திரியிற? எதுக்கு திரியிற? பெரியார வச்சுக்கிட்டு பேசிட்டே இரு. நீ அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை, இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல. அதான் உண்மை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சீமான் பெரியாரை திட்டார், பெரியாரை இழிவா பேசிட்டார், அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நீ நல்ல ஆண்மகன் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அங்க வந்து சொல்லணும். பெரியாரை பத்தி பேசி ஓட்டு கேட்கணும். சரியான வீரமிக்க ஆண்மக்கள் அங்க வந்து பேசணும். அங்க பெரியார் அங்கிட்டு விட்டு காந்தி படத்தை கட்டு ஓட்டு கேட்டா பிஞ்ச செருப்பு வச்சு பிச்சு போடுவேன். சேர்ந்த யாரையாவது ஒருவரை 2 நிமிடம் பெரியாரை பற்றி பேசணும். அங்க பேசிய யாரையாவது, சேர்ந்த யாரையாவது, பெரியார் யார், பெரியார் யார், அவரை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. ஏன் இவ்வளவு நாள் வெளியில ஏறி பேசாம இருந்துட்டு திடீர்னு இப்ப சேர்ந்து பெரியாரை பத்தி பேசுறதுனால வெளியில வர? ஏன்னா திமுக தேவைப்படுது. இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமியர்னு கூட சொல்ல துளுக்கேன். அவனுக்கு இந்த நாட்டுல என்ன சம்பந்தம் இருக்கு? நீ எந்த நாட்டுக்காரன்? உனக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? நீ தமிழனா? 1964 வரை பேசிட்டாரு. இது தெரிஞ்சவன எங்க கட்சியில் இருக்கிற 2 இஸ்லாமிய தம்பியில கூப்பிட்டு நாங்கள் பெரியார பேசிட்டாரு. இவ்வளவு நாள் இதுக்கு வெளியில இருந்தான். போய் அப்பவே சேர வேண்டியதானே? பெரியார பேசின வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? பெரியார் எப்ப பேசுவாரு சீமான்? அப்ப போய் திமுக சேரணும்னு. பெரியார் மேல பக்தி கொண்டவர்கள் தானே மாண்புமிகு முதல்வரையும் மாண்புமிகு துணை முதல்வரையும் ஒரு 10 நிமிஷம் எழுதி வச்சு படிக்காம பெரியாரை பத்தி பேச சொல்லு. நான் அன்னையில இருந்து பெரியாரை பத்தி பேசுறேன். என்னத்தையாவது பேசிருக்காது. பெரியாரை பேசி, பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தேர்தல் பொது தளத்துல இந்த தலைவர்களுக்கு துணிவு இருக்கா? இணையறதுக்கு முன்னாடியே 3000 பேர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உங்களுக்கு முதல்ல செய்தி 3000 பேர் போட்டீங்க. எப்படி போட்டீங்க? சேர்ந்த பிறகுதானே எண்ணிக்கை தெரியும். சேர்றதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சது? அப்படி சொல்லிருக்காங்களா? மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். பாருங்க, திமுகவையும் சேர்த்து நாங்க தான் வளர்க்க வேண்டியது இருக்கு. அதான் அவர் என்னைய சொல்லல. சீமான் பெரியாரை திட்டார், பெரியாரை இழிவா பேசிட்டார், அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நீ நல்ல ஆண்மகன் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அங்க வந்து சொல்லணும். பெரியாரை பத்தி பேசி ஓட்டு கேட்கணும். சரியான வீரமிக்க ஆண்மக்கள் அங்க வந்து பேசணும். அங்க பெரியார் அங்கிட்டு விட்டு காந்தி படத்தை கட்டு ஓட்டு கேட்டா பிஞ்ச செருப்பு வச்சு பிச்சு போடுவேன். ஐயோக்கு ஒன்னு பேச துப்பு இல்ல. எதுக்கு உனக்கு பெரியார் தானே கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்குது? ஆரிய எதிர்ப்பு. ஆரிய ராஜாஜி துணை இல்லாம திமுக அரியணையில ஏறிச்சு. நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரிய எதிர்ப்பு? ஆரிய படையடந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் பேரன். இந்த திருட்டு திராவிட படையை கடக்க எவ்வளவு நேரம் ஆயிரும் நினைக்கிறேன் நீ? இது ஒரு கூட்டம். 32 இயக்கம் சேர்ந்து 150 பேரை கூட்ட முடியல. நீ புதுசா நாங்க ஏதாவது பெரியாரை பத்தி